என்றன் உரை கேட்டே ஏற்றம் காண் நண்பனே, குன்றம் இருப்பவனை கும்பிடு நீ, குந்தன் கழனியிலே நெல்லும் கருத்தினிலே சொல்லும் பழனியிலே போய் பெறலாம் பார். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழனங்கே, பதிமதுரை பெருவழியில் பாண்டியத்தை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் ஓன்புகள் சேர் தன்புலவர் தன்னை வணங்குகிறேன் தமிழ் புலவர் வாழியரே. உயிரினங்கள் வளமாற உண்ணுமாக, உயிரினங்கள் வளமாற உண்ணுமாக, உடல் உறுப்பு சொன்னபடி கேட்குமாக, பயிரினங்கள் தலையுறத்தால் வளருமாக, பசுவினங்கள் இல்தோறும் பெருகுமாக, செயிரினங்கள் கல்வியினால் திருந்துமாக, செய்தித்தாள் திருப்புமாக, தயிரினங்கள் கைப்பட்டால் தகர்தல் போல, தடைமனங்கள் திருக்குறளால் தளர்கமாதோ என்ற வாசவமாணிக்கனாரின் வைர வரிகளோடு இந்த மேலைச்சிவபுரி வள்ளுவர் மன்றத்தின் மெய்நிகர் நிகழ்வு 41 இன்று செல்வோம். இன்று மிக அற்புதமாக ஒரு உரையாற்றுவதற்காக அகவை 88 அம்மா அவர்கள் திருவாசகத்தாய் பழனியம்மாள் என்றெல்லாம் அன்போடு அழைக்கப்படுகிற அம்மா அவர்கள் இன்று இணைந்துள்ளார்கள். ஒரு துளி அமுதம் என்பது பற்றி பேசுவதற்காக. திருவாசகத்திலே 658 பாடல்கள் உள்ளது என்று சொல்வார்கள். அதை ஐயா சோசோமி அவர்கள் மிக அழகாக சிவபுராணத்திலே முதலிலே வரும் வரிகளிலே வைத்து அதை ரொம்ப அழகா சொல்லுவார். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட 6 வாழ்க சொல்லிட்டாரு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பேய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யொன்றன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க, 5 வெல்க. 6 வாழ்க, 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி, 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. 658 பாடல் திருவாசகம் என்று மிக அழகாக நம்ம எல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ளும் வகையில் ஐயா சோசோமி அவர்கள் சொல்வார்கள். அந்த அளவிலேதான் எங்களுக்கு திருவாசகம் தெரியும். அதையெல்லாம் தாண்டி அறிந்த பெரும் புலவர் நீங்கள். உங்களை இன்று இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதற்காக எனது தாயார் ராமாயி முத்தப்பன் அவர்கள், கலைச்செல்வி ராமாயி முத்தப்பன், மேலைச்சிவபுரியை சேர்ந்தவர்கள். மேலைச்சிவபுரியிலே காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றம் என்று அவர் அமைத்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட முற்றோதல்களை செய்திருக்கக்கூடிய எங்கள் தாயாரை உங்களை அறிமுகப்படுத்துமாறு அழைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வள்ளுவர் மன்ற மெய்நிகர் நிகழ்வு ஒரு துளி அமுதம். குடவாசலில் பிறந்த வைரம், ராஜம்மாள் சங்கரன் என்ற திருவாசக தாய், மும்மொழியிலும் பட்டம் பெற்று சிறந்து விளங்கும் அன்பு தாய், பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து பரிமளிக்கும் பண்பான தாய், நாள் முழுதும் அமர்ந்தபடி திருவாசகம் முற்றும் ஓதும் முதன்மை பெற்ற அன்னை, பல மொழி தெரிந்திருந்தாலும் தமிழுக்கும் சைவ நெறிக்கும் தேவாரத்திற்கும் பாடுபடும் பணிவான அன்னை, கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தாற் போல சிறந்த அடியார்கள் சிந்தனையுள் தேனூறி நிற்கும் திருவாசக அமுதத்தை நமக்கு அளிக்க வருகிறார்கள். அன்னையை வருக வருக என்று வரவேற்போம். நாமும் அமுதத்தை பருக ஆவலுடன் இருப்போம். வணக்கம். நன்றி அம்மா. அம்மா சொன்னதோடு இன்னும் ஓரிரு அம்மாவை பற்றி ஓரிரு செய்திகளை சொல்லி அம்மாவுடைய உரைக்கு செல்லலாம். அம்மா குடவாசலில் பிறந்தவர். குடவாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரிலே பிறந்தவர்கள். அதாவது குடவாயில் வழிதான் மாந்தர் அனைவரும் வெளிவந்து எல்லாரும் பிறப்பிடிக்கிறார்கள். குடவாயில் வழிதான் மாந்தர் பிறப்பு அமைகிறது. ஆனால் குடவாயிலே தோன்றியவர்கள் அம்மா அவர்கள். மம்மம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு சொற்றொடரில் அம்மாவுடைய கல்வி தகுதி அடங்கி இருக்கிறது. 3 MAயும் அந்த அம்மம்மாவிலே அடங்கி இருக்கிறது என்பதுதான் அதிலே உள்ள மிக அருமையான ஒரு சிறப்பு. இவங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இவங்களுடைய வகுப்புல இவங்க ஒருத்தர் தான் ஏன்னா சுதந்திர காலத்திற்கு முன் பயின்றவர்கள் என்பதால் இவர்கள் ஒருவர் தான் அங்கு பெண்ணாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை எல்லாம் நாம் பார்க்கும்போது பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே
அங்கு போய் முண்டாசு கவிஞன் பாரதி பயின்ற அந்த பனாரஸ் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர்கள் அம்மா அவர்கள். அதனால இப்படி பின்னாளில் ஓயாமல் இன்று கல்வி அலுவலராக அரசு பணியிலே இருந்து ஓய்வு பெற்ற பின்னும் இன்னும் ஓயாமல் தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற அம்மா அவர்கள் ஒரு துளி அமுதம் என்ற பெயரிலே நமக்கு இந்த அமுதத்தை பங்கிட்டு வர இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் உரையை தொடங்கலாம். நீங்க பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். பேசுவேன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் யாங்காவதும் இதாவதும் எங்கும் காணவில்லை என்று முண்டாசு கவிஞன் பாரதி பாடினான். 16 மொழி தெரியும். அவன் சொன்னான் எனக்கு, நம்ம சொல்லாம இருந்தாலும் அந்த தமிழ் மொழியிலே பேசக்கூடிய அருமையான வேள்வி நமக்கு வைத்தது என்று தமிழ்த்தாய்க்கு முதலில் வணக்கம் சொல்லிக் கொள்கின்றேன். அடுத்து இந்த தமிழை வாழ வைத்த சான்றோர்களில் மிக அருமையாக தெய்வத்தை முதலாக வழிபட்டார்கள். அந்த தெய்வத்தை சைவம் என்றும் வைணவம் என்றும் யார் யார் நோக்கு எப்படி இருக்கிறதோ அப்படியெல்லாம் வழிபட்டார்கள். அந்த வழியிலே திருமுறைகள் சைவத்திற்கு தூணாக இருந்தது. அந்த 12 திருமுறைகளிலே ஒன்றுதான் நம்முடைய திருவாசகம், 8ஆம் திருமுறை. 8வது திருமுறை நமக்கு எட்டி இருக்கிறது. அந்த 8ஆம் திருமுறையிலே 2, ஒன்று திருவாசகம், இன்னொன்று திருக்கோவையார். ஆனால் 2ஐயும் எழுதியவர் என் மக்கள் வழிபாடு தெய்வம் மாணிக்க வாசகர் தான். சரி, அந்த 8ஆம் திருமுறையிலே அதன் பெயர் திருவாசகம் என்று வைத்து போதுவதற்கு இனிததாக யாரோ தமிழ்ல செய்யுள்னா பயந்துட்டு போவாங்க. அப்படியே இல்லை. பாருங்க எவ்வளவு மிக எளிதாக இருக்க தெரியுமா? படிச்சுட்டே போகலாம். படிக்க படிக்க அது பதம் தெரியும். அந்த ருசிக்க ருசிக்க சில்வம் தெரியும். அவ்வளவு அருமையானது. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க என்று ஆரம்பித்தது என்று அவரே சொன்னார். நமச்சிவாய என்ற சைவ ஆணிவேரான மந்திரத்தை, எனவே ஆணிவேரான மந்திரத்தை முதலியே கொடுத்தார். நமச்சிவாயம் சொல்லுமே அந்த பாட்டு அப்படிவாங்க. என்ன கிராமங்கள்ல திருவாசகத்தை நமச்சிவாய என்றே சொல்லுவார்கள். அப்படி உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடிய திருவாசகம் அது சிவபிரகாச சுவாமிகள் ஒருத்தர். அவர் சொல்லுவார், வேதம் போதின் கண்ணீர் பெருகுவதில்லை, வேதம் போதின் கண்ணீர் பெருகுவதில்லை. ஆனால் நீங்கள் ஒருதான் அந்த திருவாசகத்தை ஓதின் கண்ணீர் மருகும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, நன்கு உருகும், உள்ளம் நெகிழ்ந்து உருகும். ஆமா, இது அனுபவத்துலதான் தெரியணும். நமக்கு நாமே சொல்லிக் கொள்வது பெருமை இல்லை. படிச்சு பாருங்க. அடுத்தது, இதை எதுக்கு நான் அமுதம்னு சொன்னேன்னா, இந்த இயவாமை தரக்கூடிய எந்த இயவாமை,
எட்டர்னல் லைஃப் அதை தரக்கூடிய அந்த திருவாசகம் அமுதம். ஆனால் அவர் கேட்பது திருவாசகத்துக்கும் தேவாரத்துக்கும் நீங்க என்ன டிஃபரன்ஸ் வேற்றுமை கண்டீர்கள் என்று கேட்டார். அவர்களும் அருளாளர்கள் தான், இவரும் அருளாளர் தான். ஆனா அவர்களெல்லாம் லோகாயத்தமாகிய தியாகம் செய்யணும். குழந்தை பிறந்த குழந்தை இறந்து போச்சுன்னா அதை மீட்டுட்டு கொடுக்கணும். இவ்வளவு சின்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அப்படி கேட்கவில்லை. மீட்டேயும் விரவாமல் காத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஒரே புலியாக பிடித்து விட்டான். மீட்டிங்கு வந்து விரைப்பேவி சாராமி மாய பிறப்பதற்கும் மன்னன் அவனுடைய சேவதி என்று சொல்லி பிறப்பதற்கக்கூடிய மந்திரத்தை இனி பிறக்காமல் காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பாடல்கள்லாம் அவனுக்கு நீங்க படிக்கணும். அவன் அருளாதே அவன் கால் வணங்கி நம்ம சிவபுரான் செய்வது. அவன் ஆண்டவனுடைய அனுகிரகம் இல்லாம உலகத்துல ஒண்ணுமே நகர்றதில்லை. அணுவளவும் அவனின்றி அசையாது இல்லையா? அவனன்றி அணுவளவும் அசையாது. அப்படி அதனால அவன் என் உலகத்திலே தங்கி இருப்பதனாலே நான் இப்பொழுது சிவபுராணத்தை சொல்றேன். சிவபுராணத்தை ஒரு பயன் சொன்னார். என்ன பயன்? எதுவுமே பயன் தெரிந்தால்தான் மனிதன் செய்வான். என்ன பயன் அது? சிந்தை முழுதும் முந்தை வினை முழுதும் போக நான் சிந்திப்பேன். எப்படி? வினை நம்மால் வருவது, நம்மால் பேசப்படுவது. அந்த வினை முன்பை வினை நமக்கு தெரியாம முன்பர்கள் எல்லாம் பிறந்ததுக்குமே அந்த விதைகள் சேர்ந்த விதைகள் சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள். அந்த சஞ்சிதம் அவைகள் எல்லாம் ஓய. சரி, கொஞ்சமா ஓயுமா? ஓரளவு ஓயுமா? இந்த முழுதும் ஓய. முந்தை பிறவிலே செய்த அத்தனைகளும் முழுதும் போய. இதை எங்கேயாவது கதையை வாங்க முடியுமா? லண்டன் கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. யாருடைய அருள் வேண்டும்? அவனுடைய அருள் வேண்டும். அவன் அருளாதே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை விளை விழும் ஓய உரைப்பன். எங்கே நீங்க சொல்லி பாருங்க. ஒரு பாடல் சொல்றேன். இந்திரிய வயம் மயங்கி இறப்பதற்கே காரணமாய் அன்பமே. இந்த வார்த்தைகள் எது நமக்கு புரியல? இந்திய வயம் இறப்பதற்கே காரணம் அந்த இருக்கக்கூடிய நம்மதான் காக்கக்கூடியது சிவம். வந்து ஆக கடமை மிக கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தாண்டி வந்துட்டேன் நான். ஆனா நீங்களாம் தாண்டவும், நீங்களெல்லாம் தாண்டி வரணும். அந்த இன்னொரு சொல்வதுவோ காயம் கரங்குவோது என்றால் சுற்றக்கூடிய வட்டம், சுற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய வட்டம். அது நம்முடைய காயம் பிறப்பு. நான் தெரிந்து கொண்டேன். எது தெரிஞ்சேன்? சுற்றி சுற்றி இந்த வாழ்க்கை தான்.
அந்த பிறப்பு இறப்பு என்னும் அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டான். ஆமா, அச்சம் தவிர்த்து ஆட்கொண்டான். அதிலே ஒரு திறம் வைத்தான். மறந்தே ஸ்டக்காயிருவியோ ஸ்டக்காயிருவியோ ஏன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசலாம். ஒருவேளை நெட்ல பேண்ட்வித் இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். ஒரு கடல் ஒரு கடல்ல நினைத்து ஒரு துளி அமுதம் கேட்டு அதுபோல நாம் நினைக்கிறோம். நீங்க அந்த அமுதத்தை எப்படி தெரியுமா? இதுக்கு காரணம் ரொம்ப டைம் கொடுத்து அதனால சொல்றேன். எக்கோ பணிகொண்ட 2 சென்றுங்க வேண்டத்தக்கது அறிவோய். நமக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் இன்று எனக்கு என்ன வேண்டும் என்று நேற்றே ஆழ்ந்து வச்சிருவான். நேற்று அதுல நம்ம எழுதிய போது பிறகும்போதே நம்ம அம்மாவோட கர்ப்பத்தில் வெளியே வரும்போதே நமக்கு எல்லாம் ரேஷன். அந்த வேண்டத்தக்கது அறிவும் வேண்டும் முழுவதும் தருவோம் வேண்டும் அயன்மாற்ற அறிவும். ஆனால் பேண்ட்வித் லோவா இருக்குன்னு வருது. ஸோ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினாங்கன்னா கூட வந்து ப்ராப்ளம் இருக்காது, ஆடியோ தெளிவா வரும். பாட்டு நம்மள வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஒண்ணு. ஏன்னா அவங்க வீடியோட இருக்கப்பதான் நம்மளுக்கு இதுவா இருக்கும். இருக்கட்டும். பட் பேண்ட்வித் லோன்னு அங்க மெசேஜ் வருது. நெட்வொர்க் பேண்ட்வித். பொறுமையா இருப்பா. என்ன இருக்கு? வெளியே போயிட்டாங்களோ? ஜாயின் பண்ணி வரட்டும் செட் ஆகட்டும். ஒரு 5 நிமிடம் வெயிட் பண்ணும். அம்மா பேசும்.
அப்படி வேண்டத்தக்கது அறிவோன், வேண்ட முடியும் தருவோன். நமக்கு எது வேணுமோ அது தருவான். எதுக்கு கவலைப்படுறீங்க? வீணா கவலைப்பட்டு உடம்பு கற்றுக்காதீங்கன்னு பக்குவமா அறிவுரை சொல்றாரு. அப்படிப்பட்ட திருவாசகத்தை நீங்கள் எல்லாம் தினமும் படிக்கணும். தினம் படிப்பது மட்டும் போதாது, வாழ்க்கையிலே படித்து கொண்டே இருந்தால் அதே பண்பாகிவிடும், அதே பூசணையாகிவிடும். ஆம், அப்படித்தான் என் தந்தையாருக்கு என்னுடைய தந்தையார் ஈசனை போற்ற மாட்டார். பின்ன இதை போற்றுவார்? திருவாசகத்தை தான் போற்றிருப்பார். திருவாசக பூசனை அப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த நான். ஆக நீங்களும் திருவாசகத்தை படித்து திருவாசகத்திலே தோய்ந்து உலகெல்லாம் திருவாசகத்தை தொழ வேண்டும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி அம்மா. அதாவது 8 போட்டா அரசு வந்து வீடியோ வாகனம் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் ஆயிடுச்சு. பேசுறான் உங்களை பத்தி. அப்படியே கேளுங்க. அம்மா அவர்களுடைய உரை, அதாவது நாங்கெல்லாம் வந்து திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகாருங்கிற சொலவடைய சொல்லி கேட்டிருக்கிறோம். இன்னைக்குத்தான் நாங்க வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அப்படிங்கிற அந்த ஒரு வரிக்கான விளக்கமாக உங்களுடைய உரை இருந்தது. ஒவ்வொரு முறை நீங்க வந்து அதை சொல்லும் போதும் அந்த கண்ணீர் வந்து உண்மையிலேயே எங்களை எல்லாம் மனம் முருக வைத்தது அம்மா. 8ஆம் திருமுறை நமக்கெல்லாம் எட்டாத திருமுறை என்று சொன்னீர்கள். ஆனால் 8 8ஆய் அகவை 88 உங்கள் வாழ்க்கையிலே மிக அருமையாக ஒவ்வொரு நாளும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க அந்த இறைவனை நீங்கள் கொண்டு வந்த விதம் இருக்கிறதே, ரொம்ப பிரமாதமா இருந்தது. எட்டர்னல் லைஃப் என்று நீங்கள் அமுதத்திற்கு சொன்ன அந்த ஒரு டிரான்ஸ்லேஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மொழி ஆளுமை தமிழாகட்டும், ஆங்கிலமாகட்டும், வடமொழியாகட்டும், மும்மொழிகளிலும் உங்களுடைய புலமை இந்த வயதிலேயும் மிக பிரமாதமாக பரிமளித்துக் கொண்டிருக்கிறது. காரைக்கால் அம்மையார் சொன்ன பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் என்பதற்கிணங்க இந்த மணிவாசகருடைய பாடலை மிக அழகாக சொல்லி, ரொம்ப அழகா திருவாசகத்துடைய சிவபுராணத்துடைய பயன் என்ன, முந்தை வினை முழுதும் ஓய சஞ்சித வினை பற்றி பல வினை என்று சொல்வார்களே, அதற்கு முந்தை வினை முழுதும் ஓய என்று ரொம்ப அழகா அதை பத்தி பேசுறீங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்றும் சொல்லி, வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டிய முழுதும் தருவோய் நீ, இந்த 2 வரிகள் வாழ்க்கையிலே நமக்கு ஒரு பூரணத்துவத்தையும், எது பக்தி, நாம் இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்காமலேயே இறைவன் புரிந்து கொள்வான் என்பதையெல்லாம் மிக அற்புதமாக 2 வரிதான் ஒவ்வொருவருக்கும் ஆன்மீகத்திலே வேண்டிய தெளிவும் ஞானமும் இந்த 2 வரியிலே அடங்கி இருக்கிறது. வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்டிய முழுதும் தருவோய் நீ என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு தெளிவை ஏற்படுத்தி விட்டீர்கள் அம்மா. உண்மையிலேயே அப்படி இந்த கண்ணீர் மல்க நீங்கள் பேசிய பேச்சு அப்படியே மனசை உருக வைக்குது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க என்ற வார்த்தைக்கு விளக்கமாக உங்களுடைய உரை இருந்தது. மிக அருமை. அவையோர்கள் இப்பொழுது தங்களுக்கு கேள்வி இருப்பின் அம்மா அவர்களிடம் கேட்கலாம். ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. கேள்விகள் என்ன இருக்கு அம்மாட்ட? ஒரே ஒரு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு கலந்துரையாடல். என்னைய பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து மனதால ஔவையாரெல்லாம் பார்த்ததில்லை. இன்னைக்கு வந்து ஒரு ஔவையாரே எழுந்தருளி, காரைக்கால் அம்மையாரே எழுந்தருளி, அவங்க வாயால நம்ம சிவத்தோடைய அந்த பக்தி மார்க்கத்தின் சைவத்தின் ஒரு மூலத்தை உணர வைக்க இந்த அம்மாவுடைய உரை, அதுவும் மேலச்சேரி வள்ளுவர் மன்றத்தில் பதிவானது. இது இறைவனின் ஆணை சித்தம். அதாவது நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடி நினைத்த பயன் காண்பது அவள் செய்கை என்று அப்படிவார் பாரதியார். அந்த மாதிரி இன்று பல மூலையில் இருந்து இன்னைக்கு நினையாத விளைவெல்லாம் விளைந்து கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து அம்மாவை நாங்கள் பார்த்து ரசித்து
வணங்கி அவர்களுடைய ஆசிகளை பெறும் பெரும் வாய்ப்பு என்று வாய்த்தது என்றுதான் என்னால் சொல்ல முடியும். வேறு அந்த நீங்க சொன்னீங்க கடந்து வந்துட்டா நீங்களும் வாங்கன்னு சொல்றீங்க, நாங்க முயல்றோம்மா. முயற்சி செய்யுங்கள். சிவரஞ்சித மணி அப்படிங்கிறவங்க கை உயர்த்தி இருக்காங்க. உங்களுடைய சொல்லலாமா? தமிழ்கடல் ராயசு ஐயாவோட பேரு எனக்கு அம்மா வச்சாங்க. சிவமணி தமிழ்கடல் ராயசோ சொக்கலிங்கம் தாத்தாவோட பேரு எனக்கு அம்மா வச்சாங்க. நான் தான் அம்மாவோட கடைசி பொண்ணு. சிவாய நம. சபையோருக்கு வணக்கம். அம்மா சொல்ல இது கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது ஆவல். சொல்லுங்கம்மா. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேனும் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. இதற்கு விளக்கம் வேண்டும் அம்மா. இதற்கு விளக்கம். அடியார் நடுவுள் இருக்கும் எது? அந்த சிவன். அந்த சக்தியோடு கூட என்றும் மாறுபட்டு இருக்காது. அடியார்களுடைய உள்ளமாகிய கடலிலே அப்படியே திளைத்து கொண்டிருக்கும். அதுதான் சொல்றார், உரையார் உண்பன் மறு இருக்கும். அதுக்கு அடுத்தது யாரு? உரையாருக்கு நடுவே நீ இருப்பாய். 2 பேரும் சேர்ந்து வைத்தாங்க. அடியார் நடுவுள் நீங்கள் திருவியும் இருப்பதானால் அடியேன் இருக்கக்கூடாதா? ஆக அடியாருள் இருக்கும் அருளை புரிவாய் பொன்னம்பலனாலா என்று கதறுகிறார். அடியார் ஒருவராக அடியாருள் கலைவராக வேணும் இருப்பதற்கு தகுதி வரும். அடியாராக இருக்க தகுதியாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அம்மா அம்மா வணக்கம்மா. ஜெயஸ்ரீ நமஸ்காரம். வணக்கம். அம்மா எனக்கு ஒரு ஒரு சந்தேகம். நிறைய நீங்க திருவாசகம் படிக்கிறப்ப நானும் அந்த பாடல்களை படிச்சிருக்கேன். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து தன்னையத்தானே தாழ்த்திக்கிறதுக்கு நாயிடம் கடையன் இல்ல நாய்த்தலை அந்த மாதிரி தன்னைய வந்து ஒரு ஒரு நாய் அப்படின்றது ஏன் அவர் அவ்வளவு ஒரு அந்த காலத்துல வந்து ஒரு ரொம்ப ஒரு கீழ்மையான ஒரு விலங்கினமா இருந்ததா? ஏன் அவர் அந்த நாயை வந்து உதாரணமா நிறைய இடங்கள்ல காமிக்கிறார்? தன்னுடைய பணிவையும் தன்னைய வந்து கீழா நினைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு ஏன் நாயை காமிச்சாரு? ஏன்னா இப்ப பாக்குற நாய்கள்லாம் மனிதர்களை விட ரொம்ப அருமையா வச்சு வளர்க்குறாங்க நம்ம வீட்டுல. இதற்கு நான் பதில் சொல்றேன்மா. அம்மா இதற்கு நான் பதில் சொல்றேன்மா. தன்னடிகள் பால்வித்த நாயகன். நாயகனை தன்னடிகள் பால்வித்த நாயகன். அம்மா இதற்கு நான் பதில் சொல்றேன்மா. அக்கா அம்மா சொல்லட்டும், அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க அக்கா. சரி. நாயகனை தன்னடிகள் பால்வித்த நாயகன். அப்பேற்பட்டவன் ஏன் தன்னை நாயின்னு சொல்லிருக்கார்? முதல்ல உலகத்தில் உள்ள ஜீவராசிகளில நாய் நன்றி உடையது. அது அதற்காக அது ரொம்ப மீன், அது ரொம்ப அற்பமானது. ஆனால் அதனுடைய பண்பிலே ஒன்று தன் உயிர் கொடுத்தேனும் தன் எஜமானனை ஏமானனை காக்கும். தன் உயிரை கொடுத்தும் பயந்த இருந்தாலும் பயப்படாத இருந்தாலும் துணிச்சான இருந்தாலும் எப்படி இருந்தாலும். இப்ப உதாரணமா நம்ம வீட்டுல நாய் இருக்கு. ஒண்ணு பயந்தாங்குடி. ஆனாலும் கூட எதிர்த்து யாராவது வந்தாக்க சுட்டாக்க என் செய்யும் பாய்ந்து செய்தோம். அதுபோலவே
5 செல்வம் 2வது. 3வது, நாய்க்கு ஒரு குணம், தன்னுடைய எச்சிலை வாந்தி எடுத்ததை திரும்ப தின்னாது. அவரை பார்க்கும். எந்த இடத்தில் மற்ற எச்சில்களை உண்ணக்கூடியது நாய், ஆனால் தன் எச்சிலை சாப்பிடாது. அதுவரை நாயினும் கிடையாது என்று தன்னை காட்டிக் கொண்டார். உலகத்தை எல்லாம் நாய் எந்த பிராணியா இருந்தாலும் வாந்தி எடுத்தாக்க அதை துளசி சுத்தம் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஆனா நாயை யாரும் அதனுடைய நாய் நக்கி நாய் வாந்தி எடுத்ததுன்னு துடைக்கக்கூடியவங்க கிடையாது. நாய் ஒரு இழிபொருள் என்று எண்ணுகிறார்கள். அதிலும் தாழ்வாக தன்னை நாயை இன்னும் சொல்வனா நாயிலும் கரைபட்ட நாய் காட்டிக்க முடியும். மணிவாசகர் அவள் காத்து கொண்டு தன்னையே வெளியாக கொண்டு ஆண்டவன் தன்னையே நிற்கிறார். அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. நமக்கு விரைவில் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும். நன்றிமா. அக்கா நீங்க சொல்லுங்க அக்கா. எது அது விளக்கம் அக்கா சொல்றேன்னு சொன்னா. இதுல நாயை சொல்றதுக்கு காரணம், நாய் ஒண்ணு நன்றி உள்ளது, 2வது கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. நாயை நம்ம கம்பேர் பண்றதுன்னா கண்ணப்பனோட தான் ஒப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா கண்ணப்பன் தான் தன் கண் போனோடனே தன்னோட கண்ணை கொடுத்தார். அது மாதிரிதான் நாய் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது நம்மளை காப்பாத்தும். அதனாலதான் நாயை அவர் எடுத்து சொல்றார். நாய்க்கு சாதாரணமா பார்க்கும்போது எல்லாரும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி நடிகைகள் வீட்டு நாய் மாதிரி நினைச்சுக்கிறாங்க நாய்னா உடனே அப்படித்தான் இருக்கணும்னு. சாதாரணமா ரோட்ல போற நாயை கூட நம்ம நாட்டுல யோசிக்க மாட்டாங்க அத பத்தி. ஆனா அந்த நாயை அந்த தெருவுல இருக்கக்கூடிய மனுஷர்கள் யாரையாவது நம்ம படுத்தினோம்னா அந்த நாய் ஓடி வரும். அந்த மாதிரி ஒரு அபரிமிதமான அன்பு உடைய நாயை விட அதிகமான அன்பு காட்டக்கூடிய அன்பு நாயினுக்கும் கீழ்பட்ட தரத்தில் இருக்கக்கூடிய நாம் காட்ட முடியும். என்ன நீ அந்த அளவுக்கு கொண்டு போன்னு சொல்ற மாதிரி இருக்கும். எனக்கு எப்ப பார்த்தாலும் தன்னை நாயா ஏன் காட்டிக்கிறாருன்னா என்ன அதை விட கீழே நான் நினைக்கிறேன். அது கூட என்னை விட மேன்மையா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். செல்ஃப் எஸ்டீம் குறைச்சுக்கிறார் அந்த இடத்துல. நான் அப்படி ஃபீல் பண்ணினேன். ஐயா வினயதீர்த்தன் ஐயா இருக்காரு. ஐயா வினயதீர்த்தன் ஐயா பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. வினய் தீர்த்தான் ஐயா. உங்க வினய் தீர்த்தான் வரலாம். இல்ல அவர் பேசுறாரு. அவர் பேரு வினய். சரி பேசுங்க ஐயா. ஐயா ஒளி கேட்கல. ஐயா ஒளி கேட்கல. ஸ்பீக்கர் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டு கேட்கல ஐயா. ஐயா வால்யூம் கேட்கல. அவர் என்ன பேசல ஐயா. கேட்கல. ஐயா பண்றதுக்குள்ள வேற யாராவது நம்ம கோவிந்தராஜ் ஐயா இருக்காரு. ஐயா இனியன் கோவிந்தராஜ் ஐயா. ஐயா வணக்கம். அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கம்.
இன்றைக்கு அம்மா அழுததை விட நம்மை அழ வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரு ராமநாதன் சொன்னது போல திருவாசகத்துக்கு உரியவர்களை இப்ப நேரிலே பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு இன்றைக்கு கிடைத்தது. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, அது என்னங்கம்மா? அன்னிப்பான் பொருள் என்னங்கம்மா? அன்னிப்பான் என்றால் பக்கத்தில் நிற்பான் என்று அர்த்தம். ஓஹோ, அருமை. நமக்கும் ஐயாவுக்கும் இடைவெளியில்லாத போது பொன்னமரத்தாருக்கும் நமக்கும் இதையே வழி கிடையாது. அதான் அன்னிப்பான் தாழ்வாழ்க. அருமைமா, அவன் நம்மளுடைய அருகிலே இருப்பான். அருமை அருமை அருமை. நன்றி. வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னிப்பான் அப்படின்னு நீங்க சொன்ன உடனேயே அண்மையில் நடந்த நிகழ்வே நமக்கு ஞாபகம் இல்லாத ஒரு காலத்துல அன்னிப்பான் மாதிரி எல்லா செய்திகளும் அவங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது. அந்த இறையருள் அவர்களுக்கு அருகாமையிலே அண்மையிலே இருப்பதால் தான் அவங்களால அந்த மாதிரி சொல்ல முடியுது. அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து இறைவன் கொடுத்த வரம். பேசுங்க. வணக்கம். நான் 7 மணின்னு நினைச்சு இப்பதான் இணைஞ்சேன். எத்தனை மணிக்கு தொடங்குச்சுன்னு நிகழ்ச்சியை பார்த்தேன். உங்களுடைய இதுல ஃபிளையர்ல 7 மணின்னு பார்த்தேன். 7 மணிக்கு தொடங்குச்சியா? சரியா 7 மணிக்கு தான் தொடங்குச்சு. சரியா கவனிக்கல. ரொம்ப அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பாக்குற போது நமக்கும் உருகுது. அவங்க பல இடங்கள்ல பழனி பல இடங்கள்ல தொடர்ந்து அம்மையார் அவர்கள் திருவாசகத்தை உருகி பரப்பி வர்றாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு காண்பதும் அவர்களுடைய அந்த குரலை கேட்கறதும் அவர்களுடைய நிகழ்ச்சியை காண்பதுமே ஒரு மிகுந்த நிகழ்ச்சியா இருக்கு. அதுவே ஒரு பரவசம் கொடுக்குது. அவர்களை மீண்டும் வணங்குற அருமையான நிகழ்ச்சியை நான் இதுலயே கேட்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. கதிரவன் ஒருத்தர் பேசுறாங்க. ஐயா வணக்கம். வீடியோ ஆன் பண்ணீங்க. சரி 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 ஓகே சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம் சபையருக்கு வணக்கம். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது அம்மையார் வந்து ஐயா சொன்னது மாதிரி ஔவையாரே வந்து நம்மிடத்துல பேசியது போல இருந்தது. ஒரு இலக்கியம், சமய இலக்கியம் ஒருவரை எந்த அளவுக்கு உருக்கும் என்பதை கண்ணார கண்டேன், நேராக கண்டேன். இதுல ஓரளவுக்கு கூட பரிச்சயம் இல்லாதவன், ஓரளவுக்கும் ஈடுபாடு இல்லாதவன், ஆனால் என்னையும் உருக்குகிறது. ஒருவர் கண்களிலே இருந்து நீர் வழிகின்றது என்றால் எந்த அளவுக்கு அவர்களை அந்த இலக்கியம், சமய இலக்கியம் பாதித்திருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களிடத்திலே அது ஊறி இருக்கிறது என்று என்னால் கற்பனை கேட்டாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அம்மா அவர்களை தரிசித்ததே எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு மேல் சொல்வதற்கு எதுவும் நன்றி. வணக்கம். ஐயா கதிரவனுக்கு எல்லாவற்றையும் முறுக்கித்தான் பழக்கம். கதிரவனே இன்றுதான் உருகி இருக்கிறார். அனைத்தும் உருகிவிடும். இன்று கதிரவன் உருகி இருக்கிறார் என்பதுதான். உமா திருவேங்கடம் பேசுறேன். இருக்காங்க, ஆனா அவங்க மியூட்லயும் வீடியோ ஆஃப்லயும் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வீடியோ ஆன் பண்ணீங்கம்மா. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். மியூட் போட்டாங்க. மியூட் போட்டிருக்கீங்கம்மா. வருவாங்க. கண்ணப்பன் ஒப்பதோறு ஒப்பு அன்புன்னு சொன்னது மாதிரி அவளை அன்புல உருகுறாங்க. வணக்கம் அம்மா. தங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அம்மா. பாக்கியம் எனக்கு. நன்றிங்கம்மா.
உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன் அம்மா. வாங்க வாங்க. சிவப்பழம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஆரான கதிரவன் ஐயா, ஆரான்னு ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கான விளக்கம் இன்று நாம் வந்து நமக்கு காட்சியாக அந்த ஆரா அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய இடங்கள்ல அத நம்ம அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோம். அத வந்து ஒரு விளக்கமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஒளி வட்டமா அந்த ஒரு கருணை. அது மட்டுமல்ல, அவர்கள் அன்பை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. நிச்சயமா 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 அவர்களிடமிருந்து அன்பு பெருகி உருகி ஓடுகிறதாக ஒரு உணர்வு எனக்கே தோன்றுகிறது. எக்ஸூபரன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரேடியேட்டிங் எக்ஸூபரன்ஸ் ஆஃப் லவ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறைய அட்ஜெக்டிவ்ஸுக்கெல்லாம் பொருள் இன்னைக்குதான் நமக்கு தெரியுது. நிறைய அட்ஜெக்டிவ்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து வெறும் கட்டுரைகள்லையும் இதர புதினங்கள்லையும் மட்டும் உபயோகப்படுத்திய சொற்களுக்கான விளக்கமாக அம்மாவுடைய தோற்றமும் அந்த வாய்ஸ் இருக்கே, குரல் வளமும், அதுல உள்ள ஒரு கம்பீரமும், அதுல இன்னமும் இந்த வகையில் அந்த கம்பீரமும் அந்த கணீர் குரலும் அதுல கலந்து, அதாவது வந்து ரொம்ப அற்புதம். சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. அதான் ஜெயஸ்ரீ அம்மா சொன்னாங்க, அம்மா நீங்க நிகழ்ச்சிக்கு முன்னாடி காப்பி குடிச்சுக்கிறீங்களான்னு. இல்ல அவங்க அமுதத்தோட வந்திருக்காங்க, காப்பி எல்லாம் பின்னாடி. அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. அவங்க ஒரு துளி அமுதத்தை அவங்க அவ்வளவு பேருக்கும் பகிர்ந்து அளிக்க போகிறாங்க. எல்லாரும் அதையே சாப்பிட முடியாம நம்ம திக்குமுக்காட போறோங்கிற அளவுல அந்த ஒரு துளி அமுதம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது என்பது என் கணவர் மருத்துவர் திருவேங்கடம் அவருக்கு இன்று பிறந்த நாள். தங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். அவ கணவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆசீர்வதிக்க சொல்லி வேண்டிக்கிறான். எல்லாம் வல்ல பொன்னம்பலநாதன் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய எல்லா நற்செயல்களுக்கும் துணையாக இருந்து வாழ்க்கை முழுதும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோடு உங்கள் வளமார்ந்த வாழ்விலே இந்த நாடு செழிக்க அவன் ஆட்சி கூற வேண்டும். அதோடு அவன் தன்னுடைய ஒரே கருணையை செலுத்தி உங்கள் எல்லோருக்கும் பல்லாண்டு 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 என்ன அவன் கூற வேண்டும். வாழ்க 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 தமிழ். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அம்மா வணக்கம் அம்மா, அலமையில பேசுறேன். சிவாய நமக. சிவாய. சொல்லுங்கம்மா, பேசுங்க. பேசலையா? ராமநாதன் சீராயா வந்திருக்காங்க அடுத்தது. நிச்சயமா. அதாவது சும்மா இரு சொல்லறன்னு அருணகிரி சொன்ன மாதிரி அம்மாவை பார்த்த உடனேயே அவங்க வந்து பரம திருப்தியாய் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேச்சே வரல. அந்த காட்சியே அவங்களுக்கு போதுமானதாக இருந்தது மாதிரி சொல்லற என்ற அளவிலே அலமேலு அவர்கள் வளர்ச்சியோட அதை ரசிச்சு. ராமாய் முத்தப்பன் அவங்க பேசணுங்கிறாங்க. தாயார் பேசுங்கம்மா. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டான். கண்ணப்பன் வீட்டிற்கே சென்றூராய் கோத்தும்பின்னு கண்ணப்பன் எப்படி அவர் அன்பு சாத்தினாரோ சிவபெருமானுக்கு, அந்த மாதிரி அதை விட மேன்மையா அம்மா நல்லா செய்யறீங்க அம்மா. நன்றி. இல்ல நான் வந்துட்டு வெளியே போயிட்டேன். அம்மாவுடைய தரிசனமே எனக்கு போதும். அம்மா முன்னால பேச ரொம்ப நாள் முன்னால கேட்டேன் நானு. அம்மாவுடைய தரிசனமே போதும் எனக்கு. அடியார் தரிசனமே ஆண்டவன் தரிசனம் தான். அடியார் தரிசனமே ஆண்டவன் தரிசனம். எல்லாம் ஆண்டவன் செயல். வணங்குறமா வணங்குறமா. அதாவது அவ்வை பாட்டி சொன்ன மாதிரி பெரியது எதுன்னு கேட்ட உடனே அதுக்கு விளக்கம் முருகன் கேட்டப்ப சொன்ன விளக்கம் தான் வந்து அடியார் தான் வந்து எல்லாத்துக்கும் பெருசுன்னு அந்த ஒரு பெரிய பாடல்ல வர்ற மாதிரி பெரியது கொட்டி நெறியது வேணும்னு சொல்லக்கூடிய அளவுல அடியார் தரிசனம் வந்து இறை தரிசனம், குரு தரிசனம், குருவருள் தான். நீங்க சொல்ற மாதிரி ஐயா எப்பவுமே வந்து அம்மாவுடைய செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது உலகம் முழுதும் பயணம் செஞ்சிருக்காங்கன்னு அவங்களுடைய இதுல நான் படிச்சேன். ஐக்கிய அமீரகம் போன்ற அரபு நாடுகள்லயே போய் அவங்க வந்து ஆங்கிலத்திலையும் இந்தியிலையும் பல உரை ஆற்றி இருக்கிறார்களாம். ஐக்கிய அமீரகத்துல மற்ற இந்த நாடுகள்ல எல்லாம் போய் பஹ்ரைன் போன்ற நாடுகள்ல எல்லாம் ஆங்கிலத்திலையும்
ஹிந்திலையும் அவங்க உரையாற்றி இருக்காங்க. இன்றைக்கும் யோக பயிற்சி, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் தொடர்ச்சியாக இந்த 88 அகவையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு என்னன்னா அந்த ஆர்டிஓ ஆபீஸ்லாம் 8 போட்டா லைசன்ஸ் கொடுப்பாங்க வண்டி ஓட்டுறதுக்கு. இவங்க 8 பக்கவாட்டுல 88ல வாழ்க்கை பயணம் தொடர் ஓட்டமாக 88ல் இன்னும் அவங்க சீரும் சிறப்போடும் அவங்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டு இருப்பதுதான் நமக்கான மிகப்பெரிய வாழ்க்கை செய்தி. நான் ஒரு சின்ன கேள்வி. ஆமா, இன்று ஆன்மீகமாக சைவத்தில் தோய்ந்து திருவாசகம் வாயிலாக ஒருவருடைய மன அமைதிக்கும் ஒட்டுமொத்த உலக அமைதிக்கும் தங்களாலான இது என்னவென்று நாங்கள் விண்ணப்பத்தோடு கேட்க விரும்புகிறோம். ஐயா, உங்களுடைய கேள்வியை மறுபடியும் ஒரு தடவை கேட்கணும். அதாவது ஒவ்வொரு தனி மனிதருடைய மன அமைதிக்கும் உலகத்தின் அமைதிக்கும் அம்மாவுடைய வழிகாட்டுதல் வேண்டினேன். திருவாசகத்தின் வாய். திருவாசகத்தை தினமும் படிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த திருவாசகத்துல ஒரு வார்த்தை, ஆமா, வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழும் தருவோய் நீ, மற்ற நான் என்ன செய்ய முடியும் மருந்தே, நான் செய்வது ஒன்று அறியேன் மருந்தே என்று அவனிடம் தஞ்சம் புக வேண்டும். வழிபாடு ஒன்றே, வழிபாடு ஒன்றே, வழிபாடு ஒன்றே, தெய்வ திருவாசகத்தின் வழியாக வழிபாடு ஒன்றே. ஆண்டவன் நமக்கு நல்ல அமைதியான வாழ்க்கை தர முடியும். வேறு எவரேனும்? திருப்பதி, உங்களுடைய கேள்விக்கு அம்மா ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அம்மா, உங்களுக்கு திருவாசகத்துல பிடித்த பாடல்? உங்களுக்கு பிடித்த பாடல் கரும்புல எந்த நுனி எந்த பகுதி இருக்குது என்று கேட்டது போல் இருக்கிறதே, நான் எதை என்று சொல்லுவேன்? நமச்சிவாயவர் என்று அந்த அச்சோபதிக மொழிய எதை தொட்டாலும் இருக்கும். ஒன்று கசக்க இதவே இல்லை, எல்லாம் இருக்கக்கூடியது. அது திருவாசகம் மட்டுமல்ல, அவனுடைய உருவமே திருவாசகம்தான். ஆக பேச்சிற்கு அவனே இலக்கு, அவனே நமக்கு ஆதாரம். அது எது முக்கியம் எது முக்கியமில்லைன்னு இல்லை. எல்லா பாட்டும் எனக்கு பிடிக்கும். அது என் உயிரை கவியது என்று சொன்னார். அதோ சிவன் சிதமணி கேட்டாரே, உடையார் உந்தன் நது இருக்கும், உடையார் இருத்தி எங்கே இருப்பீங்க? அடியார் நடுவோடு இருப்பீர்கள். அந்த அடியாரில் நான் நடுவாக இருக்க வேண்டும் என்று கேட்ட அந்த பாடல்தான் என் உயிரை பிணைக்கும். வணக்கம். வாழ்க. எந்த பகுதியில் வருதுமா அது இந்த பாடல்? 21வது திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம். பாடலாமே ஒரு முறை பாடே. சங்கர்ராமா பாடுற. சங்கர்ராமா ஐயா, ஐயா பாட அனுமதி உண்டுங்களா? நிகழ்வுல எல்லாரும் இருக்கிறாங்க. நல்லா பாடுங்க. சிவசிவா. நாங்க 2 வரி பாடுறோம். நடு இருக்கும் உடையார் இருத்தி அடியேல் நடுவுள் இருப்பதானால் அடியார் நடுவுள் இருக்கும்
அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. மிக்க மகிழ்ச்சிமா, மிக்க மகிழ்ச்சி. வள்ளுவர் மன்றத்திலே இந்த கடவுள் வாழ்த்துக்கான விளக்கமாக இன்றைய நிகழ்வு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் என்ற குறளுக்கு விளக்கமாக இன்றைய நிகழ்வு மிகச்சிறப்பாக ஆன்மீக உரையாக, கலந்துரையாடலாக, ஒரு வழிபாட்டு நிகழ்வாக அனைவருக்கும் வழிநடத்தி தங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான வழிவகைகளை சொல்லிய ஒரு நிகழ்வாக. அம்மாட்ட கேட்கும் போது எந்த பாட்டு உங்களுக்கு பிடித்ததுன்னும் போது அதை நான் எப்படி சொல்லுவேன், அதனாலதான் அவங்க முற்றும் ஓதி கொண்டிருக்கிறார்கள். எதையும் தனித்து ஒரு பிரார்த்தனை பாடலாக ஒரு பகுதியை மட்டும் படிக்கிறவங்க வேண்டுதலுக்காக அப்படி படிப்பாங்க. அதை முழுவதுமாக உணர்ந்து ஓதி வருபவர்கள் முற்றும் ஓதுபவர்களாக இருப்பதால் இது பிடிக்கும், இது பிடிக்காது, இது கூட பிடிக்கும் என்று ஒன்று இல்லை. முற்றும் ஓதலே சிறந்தது என்று மிக அழகாக அதை செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் நமக்கான விளக்கம். எதையும் நம்ம மல்டிபிள் சாய்ஸ்ல சூஸ் பண்ணியே படித்து இந்த சமூகம் வளர்ந்து விட்டது. அப்படி இல்லாமல் எதையும் முழுமையாக கற்க வேண்டும், முழுமையாக அனுமதிக்க வேண்டும், முழுமையாக ரசிக்க வேண்டும், முழுமையாக ஒன்ற வேண்டும் என்ற செய்திதான் இன்றைய உலகிற்கு அம்மாவுடைய செய்தியாக இந்த வள்ளுவர் மன்றம் இன்று பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய இறைவா நீயும் இறைவியும் ஒன்று. இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கிறேன். 4 வரிகள் தான் இருக்கின்றன, அனுமதியோடு வாசிக்கிறேன். இறைவா நீயும் இறைவியும் ஒன்று. நான் சிவசக்தியால் ஆக்கப்பெற்றவன், ஆதலால் நானும் சிவசக்தியும் ஒன்று. இனி நானும் உன் அன்பர்களும் ஒன்றாகும்படி ஈறு இல்லாத இறைவா அருள் புரிவாயாக அப்படின்னு விண்ணப்பம் தராங்க. தில்லையில் அருளிய மூத்த பதிப்பகம் திருப்பதிகம். மகிழ்ச்சி. வேறு யாரும் கருத்துக்கள் சொல்லலாம் என்றால் சொல்லலாம், இல்லை திருப்பதி நிறைவு செய்யலாம். நன்றியுரை சொல்லுங்க. நன்றி. வேறு யாரும் இல்லை என்றால் இன்று ஒரு முக்கியமான நிகழ்வு. நாம் எல்லாம் இன்று மிகப்பெரிய பேறு பெற்றோம். அம்மாவுடைய அந்த காதலாகி அன்பு கசிந்து அருளான அந்த கருணை வடிவம், அன்பு படிநிலையாக 3 கலந்த ஒரு நிலை. அன்பு, அருள், கருணை 3ம் ஓரிங்கே தரிசனமாக கிடைத்த இந்த நிலையை பெற்ற பேறு பெற்றோம். நாம் பெற்ற மட்டும் இல்லை, அம்மாவுடைய இந்த பொழிவு உலக மக்கள், உலக உயிர் எல்லாருக்கும் கிடைக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அம்மாவுக்கு வள்ளுவர் மன்றம் சார்பாகவும், மேலைச்சூரி மக்கள் சார்பாகவும், உலக மக்கள் சார்பாகவும் எல்லாம் எந்தவித உலகமும் நல்லபடியாக இருப்பதற்காக இறைவனையும் வேண்டி, அந்த வேண்டத்தக்கது அவனும் அறிவான், அம்மாவும் அறிந்து சொல்லியிருக்கிறார். நன்றி. நன்றி.